ஹாய் கைஸ், குட் மார்னிங். நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. பட் என்னோடய சுச்சுவேஷனில் நிறைய பேர் கோத்ரூ பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். வேறு எதுக்காகவும் இல்லை. உங்கள்கிட்ட வேறு ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ், வேறு ஏதாவது இப்படி இருக்க அப்படி இருக்க அதனால தான் உனக்கு அப்படி இப்படின்னு எதாவது சொன்னீங்கன்னா எனக்கு அந்த ஒப்பீனியன் வேண்டாம். பிகாஸ் ஐ எம் ஆல்ரெடி ஹர்ட். ஸோ எனக்கு அதை கேட்டு இன்னும் ஹர்ட் ஆக எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ என் பேர் ஸ்ருதி. எனக்கு வந்து 27 years ஆகுது. ஐ ஹாவ் அ 4-year old. 2021 மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனவொன்னே கன்சீவ் ஆகிட்டேன். ஸோ குழந்தையும் பிறந்துட்டான். 2000 நார்மல் டெலிவரி. ஓகே. ஸோ குழந்தை பிறந்து 2020 அவன் வந்து அக்டோபரில் பிறந்தான். நான் வந்து டிசம்பரில் ஹார்மோனல் ஐயூடி போட்டேன், எமிலின்னு சொல்லிட்டு. ஸோ அது போட்டதுக்கப்புறமா எனக்கு பீரியட்ஸே வரல. நான் திரும்ப ஒரு காஷன் சொல்கிறேன், டாக்டர் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. ஓகே. எல்லார் பாடிக்கும் காப்பர் டீ, ஐயூடி எல்லாமே எப்போவுமே ஒத்துக்கணும். ஓகே, ஒத்துக்காது. ஸோ இட் டிபெண்ட்ஸ். நான் வந்து போட்டு நான் டாக்டர் அட்வைஸ் கேட்டு தான் போட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது எனக்கு ஒத்துக்கலை. ஸோ எனக்கு பீரியட்ஸே வரல. ஸோ ஒரு 6 months கழித்து நானே போய் பீரியட்ஸ் வரல, ஸோ இதுக்கு மேலே வச்சுக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் போய் என்னோடய ஹார்மோனல் ஐயூடியை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு என்னோடய பீரியட் வந்து நார்மலைஸ் ஆகிறதுக்கு 2 years கிட்டத்தட்ட ஆச்சு. ஸோ 2024 லாஸ்ட்டில் தான் எனக்கு வந்து பீரியட் வந்து ஒரு நார்மலான ரெகுலர் சைக்கிளில் வந்தது. பட் அது வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த ஹார்மோன் போட்டதில் ஓவராக எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் வந்துருச்சு. அது இப்போ வந்து பிசிஓடி ஹெவியாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து நாங்கள் வந்து 2000 அதை எடுத்ததுலேருந்து வி ஸ்டார்டட் ட்ரைங் டு கன்சீவ் ஃபார் செகண்ட் டைம். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இன்ஃபர்டிலிட்டி வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. பட் தேர் இஸ் சம்திங் செகண்ட் டைம் இன்ஃபர்டிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது முதல் தடவை ஈஸியாக பண்ணியிருப்பாங்க, பட் வந்திருக்கும். பட் செகண்ட் டைம் வந்து கன்சீவ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த வந்து ஃபேஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த கேட்டகரியில் நானும் ஃபாலோ ஆகிறேன். ஸோ எனக்கு பிசிஓடி வந்துடுச்சு. வெயிட் ஏகிறதுக்கு போயிடுச்சு. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வெயிட் குறைக்க முடியல. தென் நானும் டாக்டர்கிட்ட போயிட்டு அது பிசிஓடி டயக்னோஸ் பண்ணி மாத்திரை போட்டேன், மருந்து குடித்தேன். பட் நத்திங் ஒர்க்ஸ். ஸோ இப்போது அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் ரெகுலராக வந்தது சைக்கிள். எனக்கு இப்போது லாஸ்ட் மந்த் பீரியட் வந்தது, அதுக்கப்புறம் வரல. ஸோ நான் டாக்டர்கிட்ட போனேன். எல்லா டெஸ்ட்டும் நெகட்டிவ்னு வந்தது. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, என்னன்னு போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு நான் நேற்று டாக்டர்கிட்ட போனேன். அவங்க ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் எக்ஸாக்ட் என்னோடய யூட்ரஸில் இருக்குது, அலாங் வித் ஒரு ஸ்மால் யோக் சாக்கும் இருக்குது. ஓகே. பட் அது வந்து டெவலப் ஆகலை. 50-50 சான்சஸ் சொன்னாங்க. திரும்ப ஒரு பீட்டா எஸ்சிஜி டெஸ்ட் எடுத்தேன். இன்னைக்கு காலையில் ரிசல்ட் வந்தது. இட் இஸ் ஆல்சோ நெகட்டிவ். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இட் ஃபால்ஸ் இன் டு மிஸ்கேரேஜ். ஸோ மிஸ்கேரேஜ்க்கான டேப்லெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் போடணும். ஸோ அதுதான் வந்து என்னோடய சுச்சுவேஷன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதே மாதிரி கோத்ரூ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, டோன்ட் லூஸ் ஹோப், டோன்ட் வரி. எல்லாமே நடக்கும், எல்லாமே நன்மைக்கே. அதே மாதிரி இப்போது எனக்கு வந்து 50 days எனக்கு நெகட்டிவ் வந்தது. நான் அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்ட போனேன். பட் உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு 45 days நெகட்டிவ் வருது, 50 days நெகட்டிவ் வருது அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு கோ ஃபார் அ ஸ்கேன் போயிட்டு மாத்திரை போட்டுக்கோங்க. பிகாஸ் ஸ்கேனில் பார்த்துட்டு அதில் அந்த சாக்கு அந்த மாதிரி இருந்தால் நிறைய பேருக்கு அது பாசிட்டிவ் வர்றதுக்கு நிறைய பேர் வந்திருக்கான். ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் மாத்திரை போட்டுக்கோங்க. ஸோ இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் நான் ஷேர் பண்ணேன். டேக் கேர் கைஸ். பை.